மரா, என் தங்கச்சி ஒருத்தனை கூட ஓடி போயிட்டாடா. குடும்பமானமே போச்சுடா. வளர்த்தான் உன்ன மாதிரி தாண்டா தம்பியை வளர்க்கணும். இப்ப தெரியுதா? வளர்த்தா என்ன போலதான் வளர்க்கணும். என் தம்பியை பாரு, ஏஞ்சிருனா ஏஞ்சிருவான், குனினா குனிவான். என்ன பண்றதுன்னே தெரியலடா மாறா. தூக்கு போட்டு செத்துரு போ. வாப்பா வாப்பா வாப்பா. இது வரைக்கும் என் தம்பி ஒரு பொண்ணை பாத்திருப்பானா? பேசுற ஏப்பா ஏஞ்சிருப்பா ஏஞ்சிருவா. வளர்ப்புனா இப்படி இருக்கணும்டா. இதாண்டா வளர்ப்பு. வளர்த்து வச்சிருக்க பேரு. ஏஞ்சிரா தங்க, நீ ஏஞ்சிரா தங்கம். அண்ணா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ண்ணா. என்னப்பா? உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும். ஏய் திலீப்ப, ஏய் விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடா திலீப்ப. உன் விட்டா எனக்கு யாருன்னா இருக்கிறா? நீ தானே எப்படியே சேர்த்து வைக்கணும். என்ன பாக்குற? என்ன உன் தங்கச்சி மேல ஓடி போல ஏதாவது தைரியமா வந்து பேஸ் பண்ணி சொல்றான் பாரு. இதான் வளர்ப்பு. ஐயோ சரி எட்டு வா, போ பொண்ணு எட்டு வா, நான் பாத்துக்கிறேன் போ. ஏய் உள்ளவா. யார் திலீப்? பொண்ணு அண்ணனா? ஐயோ ஐயோ சரிப்பா பா. தம்பியே இவ்வளவு மரியாதை இருக்கிறாருன்னா பொண்ணு உட்காருப்பா. திலீப்ப போய் பொண்ணை கூட்டு வாடா, ரொம்ப நேரமா வெளியே நிக்கிறாங்க. அண்ணா நான் இவரை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் எப்ப விளையாடணும்னு தெரியாது போடா. அண்ணா உண்மையா தானே? அக்கா பாத்தெல்லாம் பார்த்தா கேவலமா பேசுவாங்கடா திலீப். அண்ணா இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண தானே. என்னடா இது சாதாரண? ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிற சாதாரண விஷயம் பண்ணா? டேய் தம்பி வீட்டுக்கு போப்பா, பை தூக்கி வீட்டுக்கு போப்பா. நீதானா? என் தம்பி மேல என்னத்துக்கு நீ வந்து கை வைக்கிற? எல்லாம் சொன்னா புரியாது. இரியா உட்காந்து பேசிக்கலாம். ஏதா இருந்தாலும் உட்காந்து பேசலாம். உட்காரியா எதா இருந்தாலும் பேசிக்கலாம்பா. இருப்பா சொல்லியா பச்சை குதிரை பாரியா. லோக்கி யாரு? அவன் பேரியா 3 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு பையனை புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எத்தனை கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பான், எத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். என்ன பார்த்தேன் குமரா, என் குடும்பம் வாரத்தை வாங்கினா இவன் நல்லா அவனை வச்சிருக்கிறேன்னு சொல்றான், அவன் நல்லா இவனை வச்சிருக்கேன்னு சொல்றான். கல்வி தந்து யாருகிட்ட போய் வெளியே சொல்றதுடா. குமரா வாரத்தை வாங்கிறவரா சொல்றதுடா. ஏன் தங்கச்சி வச்சு பரவாயில்ல, ஒரு பையனை கூட்டணும். சரியான குடும்பம்டா நீங்க.